ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் ரிலீஸுக்கு முன்பே தக்லைஃப் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா வசூலில் ஒரு தரமான சம்பவம் வந்து பண்ணியிருக்குது. அதாவது கூலி திரைப்படத்திற்கு டப் கொடுக்கும் அளவுக்கு பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் தக்லைஃப் திரைப்படம் பண்ணியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் சூர்யா சார் நடிப்பில் வெளியான ரெட்ரோ திரைப்படத்தோட ஒட்டுமொத்த வசூலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸுக்கு முன்னாடியே தக்லைஃப் திரைப்படம் முறியடிச்சிருக்குது. அதாவது இந்த ஒரு வீடியோவில் தக்லைஃப் திரைப்படம் இதுவரையும் ஒட்டுமொத்தமாக ரிலீஸுக்கு முன்னாடி எவ்வளவு கலெக்ஷன் இருக்கு அப்படின்றதான் டீட்டெயில வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி தக்லைஃப் திரைப்படத்தோட ட்ரெய்லர் மற்றும் இசை வெளியீட்டு விழா எப்போது நடைபெற போகுது அப்படின்றதுக்கான அறிவிப்பை படக்குழு வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ அதற்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த ஒரு திரைப்படம் அடுத்த மாதம், அதாவது ஜூன் 5ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாக போகுது. ப்ரொமோஷன்லாம் படக்குழு வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தற்பொழுது தக்லைஃப் திரைப்படத்தோட ஓடிடி உரிமையை வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் 150 கோடி கொடுத்து வாங்கியிருக்கிறாங்களாம். அதே போல சேட்டலைட் உரிமையை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தொலைக்காட்சி 60 கோடி கொடுத்து வாங்கியிருக்கிறாங்களாம். இதன் மூலம் ரிலீஸுக்கு முன்னாடியே தக்லைஃப் திரைப்படம் 210 கோடி வரையும் கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்குது. கண்டிப்பாக கூலி திரைப்படத்திற்கு ஈக்குவலான கலெக்ஷன் அல்லது கூலி திரைப்படத்தோட வசூலையே முந்த அதிகமான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. நீங்க சொல்லுங்க நண்பா, தக்லைஃப் திரைப்படம் தற்பொழுது 210 கோடி வரையும் பிசினஸ் மூலம் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. கூலி திரைப்படத்தோட வசூலை முறியடிக்க வாய்ப்பு இருக்கா இல்லை அப்படின்றக்கான உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.